ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்க போகிறோம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இந்த வசனத்தின் ஒரு பாதியை ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதாவது இதுல ஒருபாலை பத்தி நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த ரூத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனால் ரூத்தோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்றத பார்க்க போறோம். பாருங்க, இங்கதான் இந்த ரூத் சரித்திரத்தின் நாயகி இந்த ரூத் இந்த இடத்துல தான் அறிமுகமாகறா. இந்த இடத்துல இருந்து தான் ரூத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. ரூத் ஏன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகாமல் நகோமியை பற்றி கொண்டாள், தன் மாமியாரை பற்றி கொண்டாள்? அவ நகோமியின் மீது வைத்த அளவு கடந்த அன்பு மட்டும்தான் இதுக்கு காரணமா இருக்க முடியுமா? இல்ல, அவள் கர்த்தரை அறிந்து கொண்டதால் இருக்கலாம். இப்பொழுது அவள் நகோமியை அல்ல, கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறாள். அது எப்படி ரூத் கர்த்தரை அறிந்து கொண்டாள் என்று உறுதியாக சொல்ல முடியும் என்று கேட்கிறீர்களா? வாங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம்